ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே. காலையில் என்னென்ன சமையல் பண்ணியிருக்குங்கிறத vlog-ஆ எடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையிலே டீ போட்டு குடித்தாதான் அடுத்து நம்ம வேலைகளை சுறுசுறுப்பாக ஆரம்பிக்க முடியும். ஃபஸ்ட்டில் டீ போட்டுட்ருக்கேன். பால் கொதித்த உடனே டீ தூள் போட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணாமல் சிம்லேயும் கையிலையும் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா அந்த பாலில் டீயோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நாங்கள் டீ ரொம்ப கடுப்பாக குடிக்க மாட்டோம், ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். இப்போ டீ போட்டுட்டேன். நான் இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு உளுந்தஞ்சோறு தான் வைக்க போகிறேன். அதுக்காக தோலோடு இருக்கக்கூடிய முழு உளுந்து ஒரு 3/4 கப் அளவு எடுத்துருக்கேன். இவ்வளோதான் என்கிட்ட இருந்து. அரிசி பார்த்திங்கன்னா சம்பா அரிசி தான். 3/4 கப்பு உளுந்துக்கு 1.5 கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன். உளுந்தை வறுத்து எடுத்துடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறதுனால குக்கரை தான் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடானோடனே உளுந்தை போட்டு வறுத்து எடுக்கலாம். உளுந்து நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் வறுத்துட்டு நான் அரிசியை கூட சேர்த்துட்டேன். இந்த உளுந்தஞ்சோறுக்கு நான் இன்றைக்கி மீல் மேக்கர் கறி வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் மீல் மேக்கர் வேக வைக்கிறதுக்காக. 4-5 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து இந்த அரிசி உளுந்தை கூட போட்டுருக்கேன். இனி இதை நல்லா கழுவி விட்டுடலாம். இப்போ அரிசி உளுந்தை நல்லா கழுவிட்டேன். இனி இதை குக்கரில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசியும் 3/4 கப் அளவு உளுந்து எடுத்துருக்கேன். மொத்தமாக 2.25 கப்பு. 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 7 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இனி மூடி போட்டு வேக விடலாம். நம்ம வேக வைக்கும்போதே உப்பு வேணுன்னா போடலாம், நான் போடலை. வெந்த பிறகு தான் நான் உப்பு போட்டிருக்கேன். இங்கே மீல் மேக்கர் வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி கொதிச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மீல் மேக்கரையும் போட்டிருக்கேன். அதுக்கு நல்லா வேகட்டும். வெங்காயம் உருளைக்கிழங்கும் தோல் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மீல் மேக்கர் வெந்துட்டு அதை ஒரு வடிகட்டியில் எடுத்துட்டேன். தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண காய்க்கு கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 3 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். இன்னி கறி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரியாணி இலையும் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சு வந்தோடனே கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். மீல் மேக்கர் கறி உளுந்தஞ்சோறுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே இது மாதிரி பண்ணி பாருங்கள். ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த உளுந்தஞ்சோறும் பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்க நாம கூட சாப்பிடலாம். தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தில் நம்ம உளுந்தஞ்சோறு பண்ணால் தான் அதோட முழு சத்து நமக்கு கிடைக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினோடனே இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டேன். இனி கட் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் லேசாக வதக்கி விட்டுட்டு தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் உருளைக்கிழங்கும் சேர்ந்தே வதங்கட்டும். அதுக்காக அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்தேன். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வதங்கிட்டு இனி இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்த பிறகு மசால் பொடி சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பொடியெல்லாம் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். இனி ஒரு 2.5 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்ட பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கூடிய மீல் மேக்கரை சேர்த்துடலாம். மீல் மேக்கரை தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு தான் இதில் போட்டிருக்கேன். இனி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். எல்லாமே நல்லா வேகட்டும். இது வெந்துட்டுருக்கிற நேரத்தில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த கறி எனக்கு இன்றைக்கி டிஃபனுக்கும் வேணும், சாப்பாட்டுக்கும் வேணும். அதனால தான் நிறைய தேங்காய் அரைச்சி விட்டுருக்கேன். தேங்காய் அரைச்சி விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கும்போது உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கி விட்டுட்டேன். குக்கரில் சோறு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விசில் வந்துட்டு நான் ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். எங்கள் ஊரில் காலையிலே நல்ல மழையும் காற்றுமாக இருக்குது. பிள்ளைங்க 2-3 தடவை கேட்டுட்டு போயிட்டாங்க, லீவ் விட்டுருக்காங்களா, மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு.
நைட்லேருந்தே காலையில் வரைக்கும் மழை பெய்தான் லீவ் விடுவாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க. இப்போ கறி வந்து கொதித்து நல்லா இறக்கி வச்சுட்டேன். மீன் வந்து பொரிக்கிறதுக்காக மசாலா தடவி வச்சுருந்தேன். இப்போ அந்த மீனை வந்து பொரிச்சிட்ருக்கேன். நான் டிஃபனுக்கு இடியப்பம் பண்ணணும்னு நினச்சேன். இடியப்பம் மீன் மேற்க கறியும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து மாவு வந்து அதிகம் ஆயிட்டு அதை தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த உளுந்து மாவில் 2.5 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் தண்ணியை விட்டு தோசை மாவு அளவுக்கு நான் கலந்து வச்சுட்டேன். இந்த மாவில் தோசை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். மீன் வந்து ஒரு பக்கமாக வெந்துட்டு மறுபக்கமாக திருப்பி போட்டுட்டேன். குக்கரில் வந்து ஆவியெல்லாம் நல்லா அடங்கிட்டு இனி திறந்து பார்க்கலாம். நல்ல தண்ணி வற்றி அரிசி உளுந்தெல்லாம் கரெக்டான அளவுக்கு வந்துடுது. நான் இது வரைக்கும் உப்பு போடலை, இனி தான் உப்பு போட போகிறேன். சூடாக இருக்கும்போதே உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அந்த உப்பு வந்து எல்லா இடங்கள்லையும் பிடிக்கும். உளுந்தஞ்சோறை இப்படியே சாப்பிடாம நான் ஒரு 1.25 கைப்பிடி அளவு தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். தோலோடு உள்ள முழு உளுந்து வந்து இடுப்பு எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதோட நம்ம பூண்டும் வெந்தயம் எல்லாம் சேர்த்துருக்கோம். இதை சாப்பிடும்போது வயிற்று பிரச்சனைகள் கூட இருக்காது. இப்போ சூப்பரான உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிட்டு. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அடிக்கடி பண்ணி கொடுங்க. இன்னும் தோசை பண்ணிடலாம். நான் மீனை வந்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டேன். தோசைக்கல்லை வச்சு மாவை விட்டுட்டேன். இந்த தோசைக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு நம்ம சுட்டோன்னா நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பெரிய பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிட்டு சீக்கிரமாக தோசையை சுட்டு கறியும் வச்சு அவ்வளோ கொடுத்துட்டேன். மீனையும் பொரித்து எடுத்துட்டேன். இனி பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் எல்லாம் வைக்கணும். இப்போ சமையல் வேலை எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். இனி க்ளீன் பண்ணுற வேலை தான் பாக்கி. நான் விலாக் அவ்வளோ எடுக்கிறதில்ல, இன்றைக்கி எடுத்துருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ உளுந்தஞ்சோறு, மீன் மேக்கர் கறி, மீன் பொரித்தது, தோசை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.